அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஏப்ரல் 14ஆம் தேதியன்று விஸ்வாவசு ஆண்டு பிறந்துவிட்டது. தற்போது விஸ்வாவசு ஆண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான ராசி பலன்கள் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மீனம் ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் முடிய ஆக 9 பாதங்கள் அதில் இருக்கின்றன. இந்த மீன ராசிக்கு இப்பொழுது குரு 3ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடமல்ல. தைரிய வீரியஸ்தானமாகும். பங்காளிகளால் வீண் கலகம் ஏற்படும். தாய்மாமன் சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். சீர்வரிசை பிரச்சனையில் தகராறு ஏற்படும். குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 அன்று மிதுனம் ராசிக்கு செல்கிறார். அதாவது அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகும். அதுவும் உகந்த இடம் அல்ல. அர்த்தாஷ்டம குரு காலமாகும். பல புதிய கடன்கள் உண்டாகும். செய்யும் வியாபாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரும். பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். சனி பகவான் 12இல் இருப்பது விரய சனி காலமாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் ஏற்படும். குடும்பத்தில் சிலருக்கு எலும்பு சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பிருக்கும். வெளியூர் வெளிநாடு பயணத்தில் எந்தவித வருவாயும் இருக்காது. பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படும். தாயாதி வகையிலும் எந்த ஒத்துழைப்பும் இருக்காது. ஆனாலும் விரய சனி என்ற வகையிலே நீங்கள் சுபகாரியங்கள் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்து வைத்தல், வீடு வாங்குதல், அது போன்ற ஏதாவது சுபவிரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்கள் ராசிக்கு இது 12ஆம் இடமாகும். இது உகந்த இடமல்ல, விரயஸ்தானமாகும். கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக், மிஷினரி, உணவு விடுதி போன்ற துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். சிலருக்கு உஷ்ண ஆதிக்க நோய் கடுமையாக பாதிக்கும். சுபவிரயம் ஏற்படும். அதே நாளில் கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 அன்று சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகும். ரோக ருண சத்துருஸ்தானமாகும். செய்யும் வியாபாரத்தில் எதிர்பாராத நஷ்டம் ஏற்படும். நெல் மகசூல் இருக்காது. எதிர்கால முன்னேற்றத்திற்காக வங்கிகளில் லட்சக்கணக்கில் பணம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சரி, இனி மீன ராசிக்கு பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். பௌர்ணமி அன்று ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு காய்ந்த மிளகாய் மூலம் ஹோமம் செய்து வழிபடவும். தினமும் கிழக்கு திக்கில் வெள்ளை சாதம் வைக்கவும். காகத்திற்கோ அதேபோல் நாய்களுக்கும் உணவு வைக்கவும். ஸ்ரீ துர்க்கைக்கு 12 எலுமிச்சம்பழத்தினால் மாலை கட்டி அதை சாற்றி வரவும். நாய்களுக்கு உணவு தயிர் சாதம் அல்லது பிஸ்கட், கார வகை, இனிப்பு வகை சாப்பிட கொடுத்து வந்தால் இந்த காலபைரவர் தோஷம் நீங்கும். தேய்பிறை அஷ்டமி திதிகளில் காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு விடவும். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் மிளகு போட்டு காலபைரவருக்கு வழிபட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் தவறாமல் செய்து வரும்போது 75% நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது அனுபவித்து கழிக்க வேண்டிய காலம். ஆனாலும் பரிகாரங்கள் மூலம் இதிலிருந்து மீண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.